அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சனிக்கிழமை எல்லாருடைய பணியை விட்டுட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்மளுடைய சங்கத்தினுடைய ஒரு சில நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம், அதற்கான ஒரு மீட் தான் இது. அதனால எல்லாத்தையும் மேடையில் அழைச்சி உட்கார வைக்க முடியல. ஸோ இது ஒரு பர்டிகுலராக அவங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விழா. இது ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு புதிய பொறுப்புகள் ஏற்றிருக்காங்க. அவங்கள வட சென்னை சார்பாக இங்கே இருக்கக்கூடிய முக்கிய புதிய பொறுப்பாளர்கள் இந்த அறிமுக விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள் என்பதை இதன் மூலம் நான் பதிவிட்டுக் கொள்கிறேன். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்கள் எல்லா இடங்கள்லையும் புதிய நிர்வாகிகள் இந்த வருடம் சேர்ந்துள்ளார்கள். அவர்களை எல்லாத்தையும் இந்த கூட்டத்தில் அறிமுகம் செய்ய வைக்க முடியாத சூழ்நிலை. ஆகவே சில பொறுப்பாளர்கள் மட்டுமே இங்கே அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. ஆகவே இதற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், புதிய நிர்வாகிகளுக்கும் சரி, முந்தைய நிர்வாகிகளுக்கும் சரி, உறுப்பினர்களுக்கும் சரி, என்னுடைய நன்றியினை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற இளம் பத்திரிகையாளர்களுக்கு ஏதோ நமக்கு பத்திரிகை சேர வேண்டும், இந்த பத்திரிகையில் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து ஐடி கார்டு கிடைத்தவுடன் அவர்களது இஷ்டம் போலே நடந்து கொள்வது என்பது சரியாக இருக்காது. அதுபோன்று சங்கத்தில் பதவிகளை வாங்கிக் கொண்டு அவரவர் விருப்பம் போல் நடைமுறையை செல்ல வேண்டும், அவரவர் வழியில் செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் தலைவரின் கட்டுப்பாட்டுடன் இந்த ஒரு சங்கம் என்பது பல தியாகங்களுக்கு பயங்கரம். அதெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும். ஒருவராக இருந்து அவருக்கு பின்னால் பல பேர் இருந்தாங்க, போனாங்க, வந்துட்டே இருக்காங்க. எவ்வளவு பேர் போனாலும் வந்துட்டே இருப்பாங்க. அதனால இந்த பிரிவினையை ஏற்படுத்தாமல் வந்திருக்கின்ற இளம் நிருபர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது வந்திருக்கிற இளம் பத்திரிகையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் யாரோ நான் யாரோ என்று இல்லாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வது, அதுதான் முக்கியம். நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகாக நமது தலைவரிடம் வந்தால் உங்களுக்கு என்ன வழிமுறைகள் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவார். அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள நமது தேசிய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் வியாசை முரளி அவர்கள் அருமையாக செய்துள்ளார்கள். அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நமது தலைவரை புகழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் தலைவரை அனைவருக்கும் தெரியும். நமது சகோதரர் செங்கை ஆனந்தன் சொன்னது போல பல பிரச்சனைகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நேரிடக்கூடிய ஒரே தலைவர் அவர்தான். அவர் கோபம் சொன்னார், அதை யாராலும் மாற்ற முடியாது. நீங்க 100 பேர் வந்து 200 பேர் வெளியே சென்றாலும் அது வந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் நீங்கள் மனதில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் நீங்கள் பத்திரிகை துறையை வளர்த்த வேண்டும். இந்த பத்திரிகை எப்படி வளர வேண்டும் என்பது குறிக்கோள் ஒரு மனதில் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பத்திரிகை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் நீங்கள் உங்களது அனைவரது முயற்சியில் இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைவருக்கு ஒரு வேண்டுகோள், பத்திரிகை செய்திகளை ஒரு குழுவில் அனுப்பாமல் அதற்காக ஒரு 3 நபரை அல்லது 2 நபரை வைத்துக் கொண்டு ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் சேர்த்து அதில் தகவல்களை, அதாவது செய்திகளை அனுப்ப வேண்டும். செய்திகளை அனுப்பி அவர்கள் பரிசீலித்து அதற்கு பிறகு ஆசிரியர், துணை ஆசிரியர் அவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். அப்படி என்றால் பிரச்சனை இருக்காது. செய்திகள் எது உண்மை எது தவறு என்பதையும் அவர்கள் கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்வார்கள். ஆகவே தயவுசெய்து தலைவர் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி சங்கத்தில் பதவிகள் பெறுவதற்காக, பதவிகள் வாங்குவதற்காக வருகிறவர்களிடம்
ஒரு மேல்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். மேல்மட்ட குழுவில் இருக்கிறவர்கள் அதை பரிந்துரை செய்ய வேண்டும். பரிந்துரை என்றால் அவர்கள் பரிசீலிப்பார்கள். ஒரு நபர் வருகிறார் என்றால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வார். ஆகவே இதை நான் ஒரு கோரிக்கையாக நமது தலைவரிடத்தில் வைத்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்கிறார்கள், சுப்ரீம் ஜட்ஜ் அவரை கேள்வி கேட்கிறார். எல்லாரையும் நீங்க கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தகுதியை 4ஆம் உங்களுடைய அங்கமா இருக்கு. அதனால ஒரு ஆங்கில சொற்றொடர் உண்டு. If you want to be a general, ஜெனரல்னா படை தளபதி. ஒரு ஜெனரல் ஆகணும் அப்படின்னா 4 ரூல் இருக்குங்க. First, think like a general. Then, speak like a general. ஜெனரல் மாதிரி முதல்ல யோசிக்கிறோம். 2வது ஜெனரல் மாதிரி பேசணும். 3வது ஜெனரல் மாதிரி நடக்கணும். Act like a general. Then you will be a general அப்படின்னா. ஜர்னலிஸ்ட்னா நீங்க எம்ஏ ஜர்னலிசம்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 வருட எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டுட்டு அப்படி வரலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்குள் அந்த ஒரு சின்ன தீ இருந்தா போதும். நான் ஒரு ஜர்னலிஸ்டா மாறணும்ன்ற தீ இருந்தா போதும். கேள்விகள் கேட்காத வரை நம்முடைய முதுகெலும்புகள் எப்பவுமே பெண்டரா இருக்கும். இப்ப பத்திரிகையின் பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா? இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர். ஆங்கில எழுத்து தமிழ் எழுதிருக்கோம் இல்லைங்களா? இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெல்லிங் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய முதல் 5 எழுத்துக்கள் மட்டும் சொல்லுங்க. INVEST. இன்வெஸ்ட்னா என்ன சார்? என்ன முதலீடு பண்ணோம்? ஜெயலலிதா சார் என்ன பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ணோம்? உங்கள் you have to invest your mind. You have to invest your work. உங்க efficiency, உங்க creativity. இது இன்வெஸ்ட் பண்ண ஜெனரலா இன்வெஸ்ட் பண்ண எதுல கிடைக்கும்? நைட்டு தூங்கும்போது ஆத்ம திருப்தி கிடைக்கும். இன்னைக்கு நான் இந்த கேள்வி கேட்டேன், இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னால் இன்னைக்கு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பார்ட்டிசிபேஷன். இந்த சமுதாயத்துக்கு நாம செய்யக்கூடிய நல்ல கடமையில இன்னைக்கு ஒரு பொறுப்பு பாடுன்ற பொறுப்பு கையில வாங்கி வச்சிருக்கோம். அதை லைவா வச்சுக்கிறதோ இல்ல நோய் எதிரில காட்டி எஸ்கேப் ஆகுதோ நம்ம கிட்டதான் இருக்கு. நாம தான் அப்படிப்பட்ட செயலை செய்ய போறோம். மிகப்பெரிய படையில் அங்கமா இருக்கீங்க. இந்த படையில் நீங்க தளபதி ஆகணும் அப்படின்னா உங்க நேரத்தையும் உங்கள் அறிவையும் உங்கள் ஆற்றலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க படை தளபதியா மாறலாம். வாழ்த்துக்கள். நன்றி. வடசென்னை மாவட்ட தலைவர் என்ற பதவியை தவிர அவரே மாநில பதவி கொடுத்தாரு. வேணான்னு சொன்னார். ஏன் தெரியுமா? எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதல்ல வளர வேண்டியது அவங்க இடத்துல. முதல்ல வடசென்னை தான் வரல, அடுத்து மாநிலம் கொடுத்தாரு, அடுத்து தேசியம் கொடுத்தாரு. இப்போ தலைவர் என்ன சொன்னாலும் சங்க விஷயங்களில் நான் தலையிடவில்லை. ஆனால் அவருடைய பெருந்தன்மை எந்த விஷயத்தையும் என்னை கலந்து பேசாமல் செய்வதில்லை. முடிச்சா சங்க கல்யாணம் பாருங்க. இந்த புத்தகம் பதிவு பண்ணி 15 வருஷம் ஆச்சு. செங்கையானந்த தெரியல. இந்த புத்தகம் ஆரம்பத்துல ஒரு 2 வருஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்டது 2 காரணங்கள். அந்த சந்தோஷம் சொல்லுது. அண்ணன் சொன்னாரு, மேல்மட்ட குழு அமைக்கணும், செய்தி குழு அமைக்கணும், எல்லாம் அமைச்சிட்டாங்க. ஐயா ரிப்போர்ட்டர் குழு இருக்கு. சந்தோஷம் சொல்லுங்க. இப்ப அடுத்து நமது தேசிய செயலாளர் விழா என்றால் அவருடைய உரையால் சிறப்பு உரை கேட்டி தயாரிப்பி. அனைவருக்கும் வணக்கம்.
அவருக்கு மிக்க நன்றி. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே நான் எல்லா நிகழ்ச்சியிலும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு நம்முடைய தலைவராக நமக்கு கொடுப்பார். அதை சிறப்பாக செய்வோம். இது போல் எந்த தலைவரும் எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள், எதிரில் அமர வைப்பார்கள், எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதற்கான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா இந்த ஒரு மேடை என்னன்னா, புதிய பத்திரிகையாளர்களை உருவாக்குவது, புதிய பத்திரிகையாளர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பது, புதிய பத்திரிகையாளர்களுக்கு ஐடி கார்டு கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு மேடையில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த எனக்கு பிறகு வருபவர்களும் மேடையில் பேசும்போது புதிய பத்திரிகையாளர்களை வாழ்த்துவதை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் என்ன பணி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அவர்களுக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டும், அதை நீங்க சொன்னா எனக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். நான் எனக்கு தெரிந்தது நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். நான் 16-17 வருடங்களுக்கு மேல் நான் நம்முடைய அகில இந்திய பத்திரிகை ஊடகத்தினுடைய தலைவரோடு நான் பயணிச்சுக்கிறேன். ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொன்னேன். குறிப்பா நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க, ஒரு பாடலே இருக்கு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கிறது, அது நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்த்தது. 1000 பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் 1000 பத்திரிகையாளர் சங்கம் இருந்தாலும் நம்முடைய தலைவர் கிட்ட இருந்ததுதான் நமக்கு பெருமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் சீக்கிரத்தில் அதான் உணர்வீங்க. அடுத்து நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த ஒரு பேச்சிலையுமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே பேச மாட்டாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் யோசிக்காமல் பதில் சொல்றார். அந்த திறமை பார்த்தீங்கன்னா நம்முடைய வேல்முருகன் சார். நிறைய மத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சில மதத்தில் தான் அனுபவித்ததை, தான் பயன்படுத்ததை சாட்சி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் குறிப்பிட்ட மதத்தை பேசுறது தவறா நினைக்கிறேன்னா, ஒரு சாட்சி சொல்றது என்னன்னா, நான் கடவுளை வேணும்னா எனக்கு பலன் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நான் சாட்சியா நான் எங்க சொல்றீங்கன்னா, நான் 3 டிகிரி வாங்கிட்டேன், நல்ல ஒரு பணி இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் பெருசு கிடையாது. நான் சமுதாயத்துல ஒரு ஆளா நிற்கிறேன்னா, இந்த பத்திரிகையாளர் சங்கத்துல தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா முனைவர்ன்ற ஒரு பட்டம் வாங்கிக்கிறேன். இங்க வாங்கிட்டு சமுதாயத்துல நான் பணி செஞ்சதுனாலதான் ஒரு தேசிய கட்சியில மாநில செயலாளர் இருக்கிறேன். பத்திரிகை துறையின் மூலமா பொதுவாக அரசியல் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் கூட வச்சுருக்காங்க, எதிர்தான் வைப்பாங்க. ஆனா புத்திசாலிகளை கூட வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க எடுத்து நம்ம வந்துடுவீங்களா. ஆனா இதை மாத்தணும். எப்படி மாத்தணும்னா, எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப புதிய பத்திரிகையாளர் வரீங்க, நம்முடைய பகுதியில் இருக்கிற ஹைஸ்கூல், பால்வாடி ஸ்கூல், தயவு செய்து அந்த ஸ்கூல்ல போய் எல்லாம் நிகழ்ச்சி காமிச்சு, நம்ம பகுதியில் இருக்கிற அரசு அலுவலகத்துல நீங்க யாரும் போய் தெரியப்படுத்துங்க. பொதுவாக எல்லா பத்திரிகை சங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் போன அது கடைசியா போய் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் டார்கெட் அவங்களுடைய மனசுல நம்ம இடம். அடுத்து அரசு அலுவலகங்கள் நிறைய இருக்கு, அங்க போய் நம்ம பார்க்கணும். அரசு அலுவலகம் அரசு மருத்துவமனை கரெக்டுங்களா, அங்க போனோம் நம்ம நின்னா நம்மளுடைய வேலையை செய்யணும். நம்ம போயிட்டு விசிட்டிங் கார்டே கொடுக்க கூடாது, நம்ம ஐடி கார்டு மாட்டிட்டே போகக்கூடாது. டாக்டர் நம்ம மாட்டி போவாங்க, அது ஒரு சில பத்திரிகை நம்ம போய் நின்னாலே அந்த வேலை நடக்கணும். போய் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். தயவு செய்து சொல்றேன், பயப்படக்கூடாது. நம்ம பார்த்தா நம்ம மேல மரியாதை வரணும். நம்ம மேல மரியாதை வரணும்னு நம்ம கண்டிப்பா ரெகுலரா போய் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு பத்திரிகையாக இருக்குது, நம்மளோட மாமன்ற உறுப்பினராக இருக்கும், ஒரு பெருந்தலைவராகும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராகும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகும், இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை நம்மள உருவாக்கணும். ஒரு போஸ்ட், ஒரு பேனர், ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சியை காமிக்கிறது, ஒரு பேனா பேசி சொல்றது, சரிங்களா. இன்னும் ஒரு விஷயமா சொல்லுங்க, நிறைய பேர் சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புதிய மறுபடியும் ஒரு அட்வைஸ்னா, ஐடி கார்டு மாற்றி விசிட்டிங் கார்டு எடுத்து போடணும். நம்ம முகத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம நல்ல எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கணும், தலைவரோட தொடர்பு இருக்கணும், சரிங்களா. இன்னும் ஒரே விஷயத்துல முடிக்கிறேன். போலீஸார் வந்து நிறைய பேர் வாய்ப்பு கொடுப்பாங்க. அவருடைய குணமே எப்படின்னா, எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாரையும் வந்து உருவாக்கணும் நினைப்பாரு.
இந்திய அரசியல் சட்டத்துல அகில இந்திய அளவுல தமிழ்நாடு வந்து முக்கிய பங்கா இருக்கும். அந்த முக்கிய பங்குல தமிழ்நாடுன்னா சென்னை ஒரு முக்கிய பங்கா இருக்கும். சென்னைன்னா வடசென்னை தான் முக்கிய பங்கா இருக்கும். இந்த வடசென்னையில இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி பத்திரிகையாளர் வந்து நடத்துறாருன்னா அவருக்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால 2 பேர் தான் பேச போறாங்க. எல்லாருக்கும் அரசியல் இருந்து ரெடியா இருக்கு. 2 பேர் ஒரு மிக முக்கியமான விஷயம் பத்திரிகை துறை பற்றி. ஆனா பேசினாலும் 1/2 மணி நேரம் பேசுவாரு. இருந்தாலும் நமக்காக ஒரு 5 நிமிடங்களுக்குள் மூத்த பத்திரிகையாளர் வாய்ஸ் துறை ஆசிரியர் அனந்த் பாஷா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெருமைக்குரிய அகில இந்திய புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துகின்ற கூட்டத்தின் தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்களே, தேசிய ஒருங்கிணைப்பாளர் முரளி அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என் நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த எனது மாலை நேர நன்றியையும் வணக்கத்தையும் இந்த பத்திரிகை சங்கத்திலே தோழர் சொன்னார்கள், நாம் இந்த பத்திரிகை மூலமாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமா என்னுடைய தொடர்ந்து பயணம் பண்றாரு. ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுல பல பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு மன கஷ்டமும் இருக்கும். ஆனா அதுக்கு புரிதலுக்கு வரணும். நீங்க என்ன அப்படின்னா, இங்க வந்திருக்கிறவர்கள பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்களும் உங்க ஏரியால இந்த மாதிரி கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு அதாவது இது ஒரு உதாரண கூட்டமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அந்தந்த ஏரியால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நான் எப்பவுமே எல்லார்கிட்டையும் சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய புகழ்னால உங்களுக்கு எந்த புகழும் வராது. உங்களுக்கும் அங்க புகழ் வர்ற மாதிரி அந்தந்த ஏரியால ஒரு கூட்டங்கள் நடத்துங்க. பொருளாதார ரீதியா யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து கூட்டம் நடத்துனீங்கன்னா யாருக்குமே எந்த மனக்குறைவு வராது. ஏன்னா எல்லா கூட்டத்திலையும் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இங்க பல பெரிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்மளால மேடையில அலங்காரப்படுத்த முடியாத நிலைப்பாடு. ஆகவே இது வந்து இந்த கூட்டம் வந்து ஒரு சில நிர்வாகிகள் அறிமுக கூட்டங்கிறத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புரிதல் வந்துடும். அதற்கப்புறம் இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாங்க. இது பண ரீதியான விஷயம். இதை வந்து இங்க பப்ளிசிட்டி பண்றதை நான் கண்டிப்பா விரும்பவே இல்லை. 2 பேரும் சொன்னாங்க, நம்ம வெங்கை ஆனந்தன் பணம் கொடுத்ததா இங்க சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி கூட்டங்கள்ல அதை முன்மொழிய கூடாது. இங்க வந்து பணம் கொடுப்பவர்கள்லாம் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துடும். அது வந்து எனக்கு வருத்தம் அளித்தது. ஏன்னா இங்க சிலர் வசதியா இருப்பாங்க, சிலர் வசதி குறைவாக இருப்பாங்க. அதனால பணம் கொடுப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வை வந்து இங்க பதிவிடக்கூடாது. அது தயாநிதி சார் வந்து செங்கை ஆனந்தன் அதை விரும்பவே மாட்டாரு. எப்படி அதை சொன்னாருங்க அப்படின்னு தெரியல. அது வந்து ஏன்னா எனக்கு தெரியும், செங்கை ஆனந்தன் சார் சாதாரண ஆள் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க இந்தியா முழுக்க சுத்தினவர், அங்க பெரிய பாலிடிக்ஸ்ல இருந்தவர், நிதிஷ்குமார் சாரோட ரொம்ப க்ளோஸா இருந்தவர். அப்படியாப்பட்ட ஒரு பண்பு மிக்கவர் 20 ஆண்டு என்னுடன் இருக்கிறாரு. அது இந்த மாதிரி அதனால அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு. எனக்கு மறைமுகமா எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறாரு இந்த சங்கத்திற்காக. அதெல்லாம் அவர் எப்பவுமே பப்ளிசிட்டி செஞ்சது கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி மேடைகள்ல பகிரக்கூடாது. பணங்கள் கொடுப்பவர்களுக்கு நீங்க முன்னிலைப்படுத்துற மாதிரி ஒரு பகிர்வை தவிர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய பதிவு. அதே மாதிரி இது எல்லாருக்கான ஒரு சங்கம். யார் பெரியாள் யார் சின்னாள்ங்கிறது எனக்கு என்னைக்குமே எண்ணம் கிடையாது. என் கூட நிறைய பேர் பயணப்படுவார்கள். இருந்தாலும் எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான். அவங்க பணம் செலவு பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய உடல் உழைப்பை செலவு பண்றவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான். சங்கத்தை பொறுத்தளவு நட்பு ரீதியா அது வேற விஷயம். நட்பு ரீதியா நிறைய பேர் க்ளோஸா இருப்பாங்க, அது வேற. சங்கம்னு வரும்போது ஒரே மித்த கருத்து தான் எனக்கு எப்போதும்.
ஒன்று பெருமையா சொல்றது என்ன அப்படின்னா சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த 20 ஆண்டு காலத்துல என் சங்கத்திலிருந்து ஒருத்தரை கூட நான் டெர்மினேட் பண்ணதில்லை. இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையால லெட்டர் கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். எனக்கு பிடிக்கலன்னு வெளியே போனா கூட அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டியா தான் இருந்திருக்கிறேன் எங்க போனாலும். அது என்னுடைய பெருமை தான் எப்பவுமே. இது வரைக்கும் எனக்கு பிடிக்கலன்னா கூட அவங்கள இது வரைக்கும் எந்த ஒரு முகம் கூட சுழிச்சது இல்லை யாரையும். அதனால எங்க கூட இருந்தாலும் சரி, வேறு எங்க இருந்தாலும் சரி, இந்த பத்திரிகை துறைங்கிறது ஒரு பெரிய கடல், ரொம்ப அற்புதமான ஒரு துறை. இங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் பேரு குறிப்பிட விரும்பவில்லை. நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. இது ஒரு என்ன சொல்லுவோம், வேடந்தாங்கல் மாதிரி இந்த சரணாலயம். இங்க கத்துக்கங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க, நல்லது செய்யுங்க, உங்களையும் நீங்க வளர்த்திக்கங்க, மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய்யுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும் போது, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லும் போது ரொம்ப கஷ்டம். புத்தகம் எடுத்துட்டு வர்றது ரொம்ப கடினமான பணி. நிறைய பேர் நமக்கு இதுக்கான சப்போர்ட், மாரல் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த சப்போர்ட்டை இன்னும் நாங்கள் விரும்புகிறோம். இது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசணும், மேடையில் இதை பதிவு பண்ண கூடாது. தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எங்களுக்குன்னு, அதில் பகிர்ந்துக்கலாம். யாரெல்லாம் இதுக்கான கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறத அதில் பகிர்ந்துக்குவோம். அதே மாதிரி ஒரு குழு நிறைய குழு இருந்துச்சு. சந்தோஷம் சொன்னாரு ஒரு குழுவை ஏற்படுத்தணும்னு. அண்ணனுக்கு அந்த விவரம் அப்ப தெரியல. அவரு அதை சொன்னது அந்த குழு இருந்ததே அவருக்கு தெரியாது. ஆனா அந்த குழு இப்ப இல்ல. அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத அவர் தெளிவா சொல்லலைங்கிறது தான் இங்க முக்கியம். ஒரு குழு, ஒரு 10 பேரை கொண்ட குழு, அவங்க மட்டும்தான் செய்தியை அனுப்ப வேண்டும். அந்த செய்தியை நானோ அல்லது முரளி சாரோ இல்ல மேல்மட்ட குழுவோ ஆராய்ந்து புத்தகத்தில் வெளியிட வேண்டும் என்பது அந்த குழுவினுடைய பணியாக இருக்க வேண்டும்ங்கிறது அவர் சொல்ல வந்த கருத்து. காரணம் என்னன்னா, நிறைய காப்பி பேஸ்ட் செய்திகள் வரும், ஃபார்வேர்ட் மெசேஜ் வரும். அதில் நிறைய உண்மை தன்மை இருக்காது, நம்பகத்தன்மையில். நம்மளுடைய குரூப்லேயே நிறைய பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட், ஃபார்வேர்ட் மெசேஜ் வரும், நிறைய ஃபேக் நியூஸ் வரும். இப்போ உள்ள டெக்னாலஜி வேற ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஏஇ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ் வர்றதுக்கான காரணம் நமக்கு ஆய்வு மனப்பான்மையோ இல்லை நேரமோ இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அதை உண்மை நினைச்சிட்டு உடனே அதை பகிர்ந்துக்கிறோம். பட் ஒரு பத்திரிகையாளன் அந்த ஒரு பகிர்வை ரொம்ப யோசிக்கணும். அவங்க பத்திரிகையாளனுடைய முதல் தகுதியே ஒரு செய்தி உண்மையா பொய்யாங்கிறத ஆய்வு பண்றது தான் அவருடைய முதல் தகுதியே. அதான் அடிப்படை குணம் தான். அதை விட்டுட்டு நீங்க படிச்ச உடனே இது எந்த விதத்திலும் யோசிக்காம காப்பி பேஸ்ட் பண்றதோ ஃபார்வேர்ட் பண்றதோ கண்டிப்பா யூ ஆர் அன்ஃபிட். அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நீங்க பத்திரிகையாளர் கிடையாது. ஸோ ஆய்வு பண்ணி ஒரு செய்தி அனுப்புங்க. திரும்ப திரும்ப எப்பவுமே சொல்றதுதான், கட்சி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கட்சி சார்ந்து இருப்பீர்கள். நான் கூட ஒரு கட்சியை சார்ந்து இருக்கலாம். ஆனா பொதுக்குழுவாக இருக்கக்கூடிய நம் குழுவோ இல்லை மற்ற குழுக்களா இருந்தா கூட சரி, உங்கள் கட்சியை உயர்த்தி பிடித்து பதிவுகள் போடாதீர்கள். ரொம்ப முக்கியமான கருத்து. உங்க கட்சி உங்களோட தான் இருக்கட்டும். இது செய்தி குழு, இது செய்திகளுக்கான குழு தான் நம்மளது. அதனால இதுல செய்திகளை தவிர வேற எந்த பகிரும் போடாதீங்க, சரிங்களா? நான் நிறைய டைம் சொல்லுவேன், அது யாரும் ஒபே பண்றது கிடையாது. கட்சி நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். உங்களுக்கு பிடிக்காத கட்சியை அதுல திட்டுறது, உங்களுக்கு பிடிச்ச கட்சியை உயர்த்தி போடுவது என்பது ரொம்ப ரொம்ப அநாகரிகம். அதை நீங்க இனிமேல் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அதை நான் ரொம்ப விரும்புறதே கிடையாது. அதே மாதிரி மெசேஜை பொறுத்தது இந்த குழு நிறைய பேர் என்ன பண்றீங்க, அவங்களுடைய மெசேஜில் போய் அழிச்சிடுறீங்க. டிசம்பரிங் மெசேஜ்னு ஒன்று இருக்கும், நீங்க அதுக்குள்ள கை வைக்க வேண்டாம். உங்களோட இது அட்மின் மட்டும்தான் சொல்லணும். அதனால நாங்க போற மெசேஜ் எல்லாம் கூட அழிஞ்சிருது. அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. பத்திரிகையாளர் முதல்ல நாலேஜை வளர்த்துக்கீங்க. உங்க அறிவு தான் உங்களுக்கு பொக்கிஷம், அதுதான் உங்களுடைய செல்வம் கூட. ஏன்னா சிவகுமார் அண்ணனை சொல்லணும், அவரை சரியா அறிமுகப்படுத்தல. ரொம்ப முக்கியமானவர். அவர் உலகம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறாரு. இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இதுல இருக்கக்கூடிய இதுல முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு. நம்ம பத்திரிகை சங்கம் மாதிரி இன்டர்நேஷனல் ஃபுல்லா கூடிய சங்கம் இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இருக்கு, ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்னு IFJன்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய இவர் பத்திரிகையாளர். அது எனக்கு பெருமை இல்லை, இவர் எனது நண்பர், அதுதான் பெருமை. ஆகவே அவரை சரியா அறிமுகப்படுத்தவில்லை. ஆகவே அவருக்கு உங்களுடைய அவர்கிட்ட நிறைய நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு பத்திரிகை துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தாராளமா சிவகுமார் சார்கிட்ட கத்துக்கலாம். எந்த கூச்சநாட்டும் பட வேண்டிய அவசியம் இல்லை.
அதே மாதிரி ஒரு முயற்சியை நாங்க இந்த வேலையில ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். ஐஆர் அப்படிங்கிற ஒரு அடுத்த வெர்ஷனுக்கு போலான்ட்டு ஒரு முயற்சி நடக்கணும்னு நம்பிக்கை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. ஓடிடி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். சொந்தமா நம்ம ஓடிடி நமக்கு ஒரு ஓடிடி ஆரம்பிக்கலாம் இருக்கோம். அதற்கான முயற்சியை நானும் சிவகுமார் சாரு சந்தோஷ் அண்ணன் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நடக்கணும். என்ன சொல்றீங்க? அதுக்காக உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. முடிச்சிடறேன் உரையை. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ராஜேஷ் சாரு நம்மளுடைய டாக்டர் ராஜேஷ் சாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுடைய பிஸி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா என் பையன் கூட மருத்துவர் தான். ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்போ ரொம்ப பிரைம் டைம் இது. இந்த டைம்ல அவர் ஸ்பெண்ட் பண்றாருன்னா அதுக்கு உங்களுடைய தனி கரகோஷம் இருக்கணும். அவருக்கும் அவருடைய மனைவி வனஜா ராஜேஷ் அவர்களுக்கும். ஏன்னா நமக்காக ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு தூணாவது ஒரு ஆலோசகராகவும் ஒரு நமக்கு வழிகாட்டுதல்லையும் இருக்காங்க. மேடம் சொல்ல வேண்டாம், பெரிய ப்ரொஃபைல் அவங்க. நம்மலாம் ஒரு ப்ரொஃபைலே கிடையாது. நம்ம சும்மா ஒரு அலங்காரம் தான். அவங்களாம் பெரிய ப்ரொஃபைல் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த வேலையில் என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரி இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணின அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க. என்னால் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் 20 வருஷம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். முரளி சார் நான் பார்த்தீங்களா, நல்ல வேலை. அவருக்கு என்னமோ அதாவது நிறைய பேசுவாரு, பேசக்கூடாதுன்னு. தலைமை நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறார்கள். அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் சந்தோஷ் அவர்கள், திரு தயாநிதி அவர்கள், திரு பத்மா அவர்கள், மேலும் நிறைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த வேலையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலைவர் திரு வேல்முருகன் அவரோட என்னுடைய ஒரு நட்பு, அவருடைய பயணத்தில் சுமார் 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக அவருடன் பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதை நான் ரொம்ப பெருமையா நான் எப்பவுமே நினைச்சுப்பேன். நண்பர்கள், இங்க புதுசா வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு நல்ல தலைவருக்கு கீழே, அதாவது இன்னைக்கு பத்திரிகை துறை இந்த புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இந்த மாத புத்தகத்தை கூட பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தகவல்களில் பெரும்பான்மையான தகவல்கள் பொது சேவை சார்ந்ததாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தலைவர்களுடைய எண்ணம் எப்படி ஒரு பத்திரிகையாளர் இருக்க வேண்டும் என்று அவர் பயிற்சிகளிலே அவர் தெரிவிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூக அக்கறையுடன் ஒரு சமூக ஆர்வலராக இருந்து மக்களுக்கு தேவையான நலப்பணிகளை செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்கள் இருக்கணும்னு அவர் ரொம்ப விரும்புவாரு. அது போல ஒரு நல்ல தலைவருக்கு கீழே வந்திருக்கக்கூடிய புதிய நிர்வாகிகள், இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் அல்லாமல் ரிப்போர்ட்டரா நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல தலைவருக்கு பின்னாடி இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, எந்த பிரச்சனைக்கும் கொஞ்சம் கூட அசராத ஒரு நல்ல தலைவர், எதுக்குமே அஞ்சாத ஒரு சிங்கம், ஒரு வீர தமிழர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தலைவர், இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரோடும் சுமூகமான ஒரு உறவு கொண்டு நிறைய விஷயங்களை இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா பத்திரிகையாளர்கள் மத்தியில இனி இருக்கக்கூடிய பத்திரிகை நிறைய சங்கங்கள் இருக்கிறாங்க. அந்த சங்கங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 50க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இன்னைக்கு இங்க செயல்படுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல் 5 சங்கங்கள் ஒண்ணு எடுத்தீங்கன்னா அதுல 2வது இடத்துல 3வது இடத்துல நம்முடைய தலைவர் வேல்முருகன் அவர்களை சொல்லாமல் எந்த பத்திரிகை சங்கமும் இங்க நடத்த முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு உதாரணத்துக்கு சமீப காலமாக நம்முடைய பத்திரிகையாளர் சேவாகத்துல பத்திரிகையாளர் சங்க பிரச்சனைகள்ல ஒரு சில பிரச்சனைகள் எழுந்த போது தலைவர் வேல்முருகன் முன்னிக்க பொழுது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே பின்வாங்கியதை எல்லா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் பொறுப்பாளர்கள் எல்லாருமே அதை பார்த்தாங்க. ஏன்னா எதுக்குமே அதாவது அப்படி போன் போட்டா போதும், அடுத்த நிமிஷம் அந்த காட்சியை என்னால மறக்க முடியாது. தலைவர் சாதாரண ஒரு உடையில, அவர் வீட்டுல இருந்த உடையோட காலையில அங்க சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் அங்க அந்த ஆபீஸ்ல இருக்க
இந்த நேரத்துல இத நீங்க ஒரு பெரிய வாய்ப்பா எடுத்துக்கிட்டு வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் பத்திரிகைகளை வந்து நம்ம நேர்மையாக பயன்படுத்தி நம்முடைய சங்கத்துக்கு பெருமையும் நம்முடைய தலைவருக்கு பெருமையும் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல பணிகளை செய்யக்கூடிய ஒரு உயரிய நோக்கத்தோட நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் பணியாற்றணும் நேரத்தில் தலைவர் சார்பாகவும் மூத்த நிர்வாகிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். மேலும் இதே போன்ற நிகழ்ச்சிகள் எந்தெந்த பகுதிகளில் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து நீங்க பொறுப்பேற்று இருக்கிறீங்க, அந்தந்த பகுதிகளில் உங்களால் இயன்ற ஒரு எளிய பத்திரிகையாளர் சங்கம் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக நிகழ்ச்சிகளை நீங்க முன்னெடுக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு தேசிய தலைமை நிர்வாகிகளோ மாநில தலைவர்களோ தலைவர் அகில இந்திய தலைவர் அவருடைய ஆணை பிரகாரம் கட்டாயமா வந்து கலந்துப்போம். எந்த பொதுப்பணிகள் நீங்க அங்க செய்யறாலும் அண்ணன் முரளி சார் இருக்காங்க, அவர்லாம் வந்து ஒரு வேகமான ஒரு பணியாளர். இந்த நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் இன்றைய தினம் வந்து ஒரு கம்பீரமாக எழுந்து இன்னைக்கு பயணிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு தூணா நிற்கக்கூடியவர் வந்து அருமைக்குரிய அண்ணன் முரளி அவர்கள். அவரையும் இந்த நேரத்துல பாராட்டுவதை வந்து தவிர்க்க முடியாது. அவர் ஒரு முக்கியமான ஒரு பயணத்தை எடுத்து ஒரு தூரத்துக்கான இலக்கை வந்து இன்னைக்கு தொட்டுட்டாரு. மேலும் இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் இந்த சங்கத்துக்கு ஏகபோக அதிகாரி. ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த எனக்கு தெரிஞ்ச இந்த 20 ஆண்டுகள் மட்டும் நான் பேச விருப்பப்படுறேன். நான் என்னுடைய 18வது 20வது வயசுல நான் ஆர்என்ஐ வாங்கிட்டேன். எம்ஆர் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை. அப்போ சின்ன பையன் நானு, எனக்கான பாதுகாப்பு கிடைக்கல அப்படின்னும் பொழுது நான் தேடும் பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப காலம் தேர்ந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு தலைவர் வேல்முருகன் அவர்கள். அதுக்கு முன்னாடி நான் நிறைய தலைவர்களோட நான் பயணிச்சேன், பார்த்தேன். என்னால நிறைய காலம் அவங்களோட நிக்க முடியல, நேர்மை இல்லை, பத்திரிகைக்கான உணர்வுகள் அவங்க கிட்ட இல்லை. என்னைக்கு நான் தலைவர் வேல்முருகன் அவர்களை பார்த்ததும் இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக என்னால வந்து அவரை எந்த ஒரு விஷயத்திலும் தவிர்த்து வெளியே போக முடியல. அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர். ஃபர்ஸ்ட் அவர் நல்ல தலைவர் சொல்றது 2வது பட்சம். பேசிக்கா ஒரு நல்ல தலைவராக இருக்கணும்னா அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும். ஒரு நல்ல மனிதராக இருந்தாதான் ஒரு நல்ல ஐஏஎஸ் இருக்க முடியும். ஒரு நல்ல மனிதராக இருக்கிறதுனால தான் இங்க ஒரு நல்ல டாக்டர் நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அது போல அடிப்படையில வந்து ஒரு நல்ல மனிதராக இருக்கக்கூடிய ஒரு பண்பு ரொம்ப அவசியமானது, அது எந்த துறையிலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் என்பதை நான் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப அழுத்தத்துடன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். ஆகவே அன்பு சகோதரர்கள், பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம சங்கம் என்னென்னலாம் பணிகள் செய்திருக்கு, நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி திரு வேல்முருகன் அவர்கள் இன்றைய தினம் இதை வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு வழக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் அவர் மேல, இதெல்லாம் தாண்டி இன்றைய தினம் தன்னுடைய வலிமையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நம்ம இதை எல்லாம் அரவணைச்சு இன்னும் அவருடைய உழைப்பை செலுத்திட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த நேரத்துல எங்களுடைய பணிவான வணக்கத்தை அவருக்கு தெரிவிச்சுக்கிட்டு, மேலும் இறைவன் அவர்களுக்கு இந்த இயற்கை அவருக்கு வந்து நிறைய ஆயுள் நலமும் நல்ல வலிமையும் சக்தியும் கொடுத்து இது போன்ற இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பத்திரிகையாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்பு தந்த எனக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அருமை சகோதரர் திரு முரளி அவர்களுக்கும் ஏனைய மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொண்டு வருகை தந்துள்ள இளம் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக
அவர்களுடைய நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் அவர்களுடைய திருமண நிகழ்வுக்கு போன இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி பிரம்மாண்டமா நடத்திருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம தலைவரை எந்த ஒரு நம்ம நிர்வாகிகள் யாரு சங்க நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷனுடைய பொறுப்பில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகள்லாம் நேரடியா வந்து தலைவருடைய அலுவலகத்துல அழைப்புகள் கொடுத்து அழைப்பு செல்க, அங்கே நம்ம பதாகைகள் வச்சுப்போம், கடவுள் வைப்போம், வான வேடிக்கைகள் பண்ணுவோம். அது வந்து நமக்கு பெரிய சிறப்பா இருக்கும். அரசியல் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, எம்எல்ஏ எம்பி அப்படி கூட்டிட்டு வராங்க. இது ரொம்ப வியப்பாகவும் வித்தியாசமா இருந்துச்சு. நான் சென்று அந்த ஒரு தகவலை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். ஒரு 15 நாள் 20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவருடைய ஆணையங்க நாங்க போனோம். பொன்னமராவதிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தோம். மாவட்ட தலைவர் மனோகரனுடைய தம்பி திருமணம். போய் இறங்கின உடனே ஒரு வீட்டுல எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. தங்கி வந்து போன உடனே எல்லாரும் ஒரு 100 பேர் கூட்டமா அடிக்கிறாங்க. நிறைய பேர் தலைவர் வர்றாருன்னு நினைச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேனர்லாம் பார்த்த உடனே தலைவரே வர்றாரு, ஒருங்கிணைப்பாளர் சார் தலைவரே வர்றாருன்னு நினைச்சாங்க. உங்களுக்கு ஒரு 100 பேர் பதாகைகளோட நின்றுட்டு இருக்காங்க. தலைவர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எங்களை பட்டாசு வேடிக்கையோட எங்களையும் மொழிச்சாரு. நாங்க ஒரு சகாக்கள் ஒரு 2 பேர் போனோம், அழைச்சிட்டு போனாங்க. இதுவரையில இப்படி ஒரு நிகழ்ச்சியை அந்த ஊர்ல பார்த்தது இல்லை. அப்ப அந்த திருமண நிகழ்ச்சியை நடத்துறவங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க. யாராவது நம்மளுடைய குடும்ப விழாக்கள்ல நீங்க நிகழ்ச்சி நடத்தணும்னா அன்றைக்கு இல்லாத ஒரு பெருமை இன்றைக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எந்த ஒரு பத்திரிகை தோழரும் அவர் ஒரு அதிகாரியை கேள்வி கேட்பதற்கும் அந்த அதிகாரி அவருக்கு பதில் சொல்லவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரியினுடைய மேலதிகாரிக்கு அனுப்பி அதற்கான தீர்வு காண்பதையும் நான் இந்த காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்ல போனால் சென்ற ஒரு மாதத்துக்கு மேல் அறுவை நமது தேசிய முருகை அவர்கள் ஒரு அவசர அழைப்பானை அனுப்பியிருந்தார்கள். பத்திரிகையாளர்களை அவருடைய தேவையில்லாத பிரச்சனையை காவல்துறை அதிகாரி ஒருவர் செய்திருக்கிறார். எனவே இதை நாம் கண்டிக்க வேண்டும், அனைவரும் வாருங்கள் என்றார். அவர் அறிவித்த 1 மணி நேரத்திலே குறைந்தபட்சம் மாதாவரம் ஓடிச்சுட்டு 200 பேர். காரணம் என்னன்னா, அவரே எல்லாருக்கும் போன போட்டு பத்திரிகையாளர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதெல்லாம் வந்து தேவையான எல்லாரும் போய் நின்னோம். ஆனா சத்தியத்துல பெரிய விஷயம் பண்ணல, அழகா போனாங்க. தலைவர் அவர்கள் போய் பேசினாங்க. நாங்க செஞ்சத தவறு என்று அந்த அதிகாரிகளை மன்னிப்பு கேட்க வைத்து சுமூகமாக முடித்திருந்தார்கள். இதுதான் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு தலைவருக்கு. அவரை பார்க்கிறப்போ எனக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை இல்லை, ஆனா அது பெரிய பிரச்சனை ஆக வேண்டிய ஒரு சூழல். ஆனா பிரச்சனை இல்லாம சம்பந்தப்பட்டவங்க பத்திரிகைக்காரங்கிட்ட மன்னிப்பு சொல்லுங்க. ஏன்னா பத்திரிகைன்னா என்னடான்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்க. ஆனா பத்திரிகை என்னன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவர் பதவியில் இருக்கிற கால வரைக்கும் பத்திரிகைக்காரனை ஒரு துண்டு விரலை கூட காட்ட மாட்டேன் என்பது என்னுடைய முழுமையான நம்பிக்கை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலை அகில இந்திய பத்திரிகையோடு செல்லக்கூடிய தலைவர் அவர்கள் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, பத்திரிகையாளர் என்பவன் துப்பாக்கி போட்டாவை விட நமது எழுதுகோளின் அந்த பேனா உடை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குதான் பவர் அதிகம். அதனை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்காக தேவையில்லாத நாமே போய் மாட்டிக்கொள்ளும். சரியான செய்தியை போடுங்க, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேக் நியூஸ் போடாதீங்க. அதே போல இந்த சங்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தலைவருடைய பின்னால் அனைவருக்கும் செல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்திற்கு அவர் வழிவகை வருவார் என்று கூறிக்கொண்டு, தமிழ்நாடு வாய்ப்புடைய தமிழ் மாத இதழின் சார்பாக அனைவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.